ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து இடியாப்பத்துக்கு ஒரு தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பாயா பண்ணலாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு. நம்ம தேங்காய் பால் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும் போது இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு ஒரு ஸ்பூன், கடுகு கொஞ்சம் பார்த்திங்கன்னா போட்ட கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பல் பூண்டு நேராக கட் பண்ணி போட்டுருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய் கீரை, இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணது. இதில் கொஞ்சமாக கல் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை வச்சு தான் இந்த கிரேவி நான் பண்ண போகிறேன். ஒரு பாதி மூடி தேங்காய். ஆனால் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அதே போல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். மற்றதுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் செட் ஆகாது. இது ரெண்டுக்கும் இது நல்லாயிருக்கும். எந்த காயும் தேவையில்லை. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தால் நம்ம சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு ஆக்குது வெந்திருக்கு. இவ்வளோக்கு மேலே ரொம்ப வேக வேண்டாம், ரொம்ப ப்ரௌனாகவும் வர வேண்டாம், மீடியமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான். ஈஸியாக வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்றது போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி வெந்திருக்குதாங்க. நல்ல தக்காளி வெந்துருச்சு. நல்ல தக்காளியை மசிச்சு விட்டுறலாங்க. உங்களுக்கு காரமாக வேணும்னா பச்சை மிளகாவும் மசிச்சு விட்ருங்க. நான் அவ்வளோ இது பண்ணலை. நான் தக்காளியை மட்டும்தான் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்றேன். இது நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். இதோட ஃபஸ்ட்டு பால் எடுத்தது 2வது பால் இதை ஊற்றிக்கலாம். அதில் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து முட்டை அவிச்சிட்டு கீறிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து அது பண்ணலை, சைவமாக தான் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும். அடுத்த பாலை ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே இறக்குறது தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இடியாப்பத்திலே உப்பு போடுறதுனால மீடியமாக இருந்தால் பரவாயில்ல. இந்த பாருங்கள், நல்லா திக்கு பால். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ போதும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதிலே வைக்க வேணாம் சூட்டில். பாருங்கள், சூப்பராக ஈஸியாக ஒரு கிரேவி, ஒன்றுமே இல்லை, ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பத்துக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி, நல்லா கொதித்த தண்ணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியை கொட்டிக்கலாம். தண்ணி சூடுனால நம்ம கை வைக்க முடியாது. இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இடியாப்பம் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கையில் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் தண்ணி சூடாக இருக்குது. இப்போ நம்ம புளிஞ்சு இதை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தட்டு இல்லைன்னா சும்மா இட்லி குக்கர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் நான் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம மாவு புளிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் தான் நான் புளிய போகிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க.
இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தட்டில் வச்சிங்கன்னா, இந்த தட்டு கிடைக்கும் கடைகளில். இதிலே இது மூங்கிலில் பண்ணதும் இருக்குது. எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் இதில் வாங்கி வச்சுருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செய்யும்போது எண்ணெய் தடவிக்கிறணும். பார்த்தீங்கன்னா நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 புளிஞ்சு வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து இப்படி அடுக்கிடலாம். எல்லாத்தையும் சைடில் வச்சிடணும். மேலே வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், நீ பாட்டுக்கு அடிக்கிட்டு போங்க. அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுறணும். இப்போ நம்ம மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்றொன்னா எடுத்து இப்படி தட்டில் போட்டுக்கலாங்க. ஈஸியாக கலடும். நீங்கள் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கலடுதுன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இடியாப்பமும் வெஜிடபிள் பாயாவும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில்